வணக்கம். இன்றைய தமிழ்நாட்டுடைய அரசியல் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா, குழப்பம், பயம். அதாவது ஜனங்களுக்கு ஒரு பயமான ஒரு ஒரு நிலையில ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இந்த புது அரசாங்கம் இருக்கும் அப்படிங்கிறது நான் சத்தியமா எதிர்பார்க்கல. முதகாரியம் இப்படி ஒரு அரசாங்கம் வரும்னே நான் எதிர்பார்க்கல. பட் ஓகே, மக்கள் தீர்ப்பு. இந்த அரசாங்கத்தை, புதிய அரசாங்கத்தை, புது கட்சியை, அரசியலில் எந்த விதமான முன் அனுபவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியை, அதாவது ஆரம்பித்த 3 வருடத்திற்குள்ளேயே ஒரு பொது தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 35% வாக்குகளை பெற்று 108 இடங்களையும் பெற்று இன்று கூட்டணி, அதாவது யாரை எதிர்த்து இவங்க பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த கட்சிகளின் தயவால இன்னைக்கு ஆட்சியில அமர்ந்து இருக்கிறாங்க. அது ஒரு புறம். இப்போ சமீபமாக நடந்துட்டு வர பல பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், இதெல்லாம் போன ஆட்சியில் இல்லையா அப்படின்னு சொன்னால் இருந்தது. தினம் தினம் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஒரு மனித சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது, சீர்கேடுகள், குற்றங்கள், கொலைகள், கற்பழிப்புகள், இது எல்லாமே இந்த சமூகத்தில் தினம் தினம் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அதை ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை தான் நல்ல ஒரு திறமையான அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வேறு சில நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குற்றம் இல்லாத நாடு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாத நாடு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவர்களா, நல்லவர்களான்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அந்த அரசாங்கம், அந்த சட்டம், அந்த கடுமையான சட்டமும் காவல்துறையும் அந்த மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த தவறுகளும் அந்த தப்புகளும் நடைபெறாமல் காப்பாற்றும். அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய அரசியல் அதிகாரிகளுடைய வேலை. ஆனால் இங்கே புதிய அரசாங்கம் தேர்வு செய்யப்பட்ட 10-15 நாட்களுக்குள்ளாகவே பயங்கரமான ஒரு ஒரு கற்பழிப்பு, அங்கே பார்த்தா கொலை, இங்கே பார்த்தா பெட்ரோலை ஊற்றி வீட்டுக்குள்ளே போடுறது. ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. கரண்ட் இல்லை, மின்வெட்டு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், அமைச்சர்களுடைய ஒரு இன்னெபிலிட்டினா அவங்களோட அறியாமை, இதெல்லாமே சேர்ந்து இந்த ஆளும் அரசாங்கத்தை பார்த்து நமக்கு கண்டிப்பாக ஒரு பயம் வருது.